எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? போனதற்கு சொன்னதுதான், எப்பவும் ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருக்கதான் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே மாறும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது இஸ்ரவேலின் மேல் இறங்கிற்று. யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது இஸ்ரவேலின் மேல் இறங்கிற்று. யாக்கோபு தனி மனிதனா இருந்தான், இஸ்ரவேல் அவனுடைய ஜனக்கூட்டம், அவனுடைய பின்வந்த சந்ததிகள் எல்லாம். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்க போறாரு. அந்த வாக்கு உங்க மேலையும் உங்க பிள்ளைகள் மேலையும் இறங்க போகுது. ஆமென். ஹல்லேலூயா. இது பிரசங்கத்துக்கு எடுத்த குறிப்பு இல்ல, இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்ல சொன்னாரு. இன்னைக்கு நான் சொல்ற வார்த்தை உங்கள் மீது மாத்திரம் இல்ல, உங்க பிள்ளைகள் மீதும் வரும், உங்க சந்ததிகள் மீதும், உங்க தலைமுறைக்கும் அந்த வார்த்தை நிலை நிற்கும். ஆமென். எசாயா புஸ்தகத்துல 12வது அதிகாரம் அதுல 6வது வசனம் படிங்க. சியோனில் வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். ஆனா மெயினான டாபிக் என்ன கொடுத்தாருன்னா, நீ சத்தமிட்டு கெம்பீரி, உன் சத்தத்தை வெளியெடுத்து நீ கெம்பீரி, ஆர்ப்பரி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் அனைவரையும் பார்த்து சொல்லுகிறார், ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். அவர் சொல்றது எதற்காக நீ சத்தமிட்டு கெம்பீரிக்கணும், அப்படின்னு சொல்லி நம்ம உள்ள கேள்விகள் எழும்பும். நான் எதற்காக சத்தமிட்டு கம்பீரிக்கணும், ஆண்டவர் எனக்காக என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி பல நேரங்களில நம்ம கேள்விகள் கேட்பதுண்டு. இன்னைக்கு ஆராதனை பகுதியில அதே நான் எடுத்த கொஞ்சம் பாயிண்ட்ஸ் அதுல இருந்துச்சு. எப்படின்னா, ஆண்டவரே எப்போ என்னைக்கு என்னுடைய கண்ணீர் மாறும், தனிமையில அல்றது, நான் தனியா இருக்கேன், எனக்கு யாரும் இல்ல, என் நிந்தனைகள் அவமானங்கள் எப்போ மாறும் அப்படின்னு சொல்லிலாம் பலவிதமான கேள்விகளோடும் வருத்தத்தோடும் பாரத்தோடும் இந்த இடத்துல வந்திருக்கோம். எப்பவுமே நம்மளுக்கு இந்த கேள்விகளும் இந்த வருத்தமும் இந்த பாரமும் நம்ம கூடதான் இருக்கு. கரெக்ட் தானே? நம்ம கூடதான் இருக்கு. நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அதை விட்டு நம்ம வெளியில வரணும்னு நினைச்சா கூட நம்மளால வெளியில வர முடியாத அளவுக்கு நம்மள ஒரு சில ஆடைகள் கட்டி வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம அதை ஆர்ப்பரித்து எப்படின்னா, நீ சத்தமிட்டு கம்பீரி அப்படிங்கிறாரு. கம்பீரிக்கும் பொழுதுதான் நம்மளை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள், அந்த ஒரு சில பிசாசுடைய அவனுடைய எல்லா செயல்பாடுகளும் நம்மை விட்டு அகன்று போகும். அதுக்கு நம்ம வார்த்தைகளை பார்ப்போமா? முதலாவது ஏசாயா புஸ்தகத்துல 10வது அதிகாரத்துல 24-27 அதுல 24வது வசனத்தை பாருங்க. ஆகையால் சியோனில் வாசமாய் இருக்கிற என் ஜனமே, ஆமென், அசிரியனுக்கு பயப்படாதே. ஆமென். அவன் உன்னை கோலால் அடித்து எகிப்தியரை போல் தன் தண்டாயுதத்தை உன்மேல் ஓங்குவான். ஆமென். பாருங்க, ஆகையால் அசீரியனுக்கு நீ பயப்படாதே. அசீரியன் என்ன பண்ணுவானா, அவன் அவனுடைய அந்த ஆவியோட வேலை என்னவா, நம்மளுடைய செல்வத்தை, நம்மளுடைய வருமானங்களை, நம்மளுடைய என்னென்ன நம்மளுடைய வளர்ச்சிகள் இருக்கிறதோ அதை எல்லாத்தையும் நம்ம இடத்துல இருந்து பிடுங்கிறது தான் அசீரியனோட வேலை. அப்ப இன்னைக்கு எத்தனை பேரு அசீரியன் ஆவியினால கட்டப்பட்டிருக்கோம். நம்ம வாழ்க்கையில நம்ம எத்தனையோ நம்ம வேலைகளை பார்க்கிறோம், நம்ம எவ்வளவோ பிசினஸ் பண்றோம், எவ்வளவோ நம்ம ஓடுறோம், உழைக்கிறோம், ஆனா எதுவுமே நம்ம கையில தங்குறது இல்ல. நமக்கு மீண்டும் மீண்டும் நம்மளுடைய வருமானங்கள் பிறரால பறிக்கப்படுது. ஒரு கொத்தமான ஒரு பைக்குள்ள போட்டது போல எல்லாமே முடிஞ்சு போயிடுது. எதுவுமே நம்மளால மீது எடுக்க முடியல. எல்லா விஷயத்திலையும் நமக்கு தரித்திரம் தரித்திரம் தரித்திரம். அசீரியனுடைய ஆவி அதை மாத்திரம் தான் செய்யும். அப்புறம் என்ன பண்ணணும்னா, தேவனுக்கு விரோதமான கர்வமுள்ள மற்றும் அழிவுக்கு ஏதுவான அது ஆவியாய் வெளிப்படுகிறது. தேவனுக்கு விரோதமான கர்வமுள்ள ஆவியாய் இருக்கிறது. இன்றைக்கு தேவனுக்கு விரோதமாக நம்மளை அசீரிய ஆவி நம்மை எழுப்பி விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. தேவனுக்கு விரோதமான செயல்கள் நம்ம குடும்பத்துல நடந்து கொண்டிருக்கிறது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம குடும்பத்துல நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை நம்ம குடும்பத்துல நடக்க, நம்ம குடும்பத்துல நபர்கள் செய்யறார்களா இல்லைன்னா நம்ம செய்யறோமா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம அதை ஆராய்ந்து பார்க்கணும். தேவன் நம்மளோடு கூட ஒவ்வொரு கூடயும் பேசுறாரு. நம்ம கூட நம்ம என்ன செய்யறோம்,
நம்ம என்ன விரோதமா ஆண்டவருக்கு விரோதமா செயல்படுறோம். அப்போ இந்த விரோதமா செயல்படுற காரியங்கள் எல்லாம் எதன் மூலியமா வருதுன்னா அந்த அசீரியன் ஆவியின் மூலியமாக. அது ஒரு ராஜா, அவனுக்குள்ளாக செயல்பட்ட அந்த ஆவி இப்பவும் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த அசீரியன் ஆவிகளிடமிருந்து, இந்த பொல்லாத பிசாசின் இந்த கிரியைகளிடமிருந்து உன்னுடைய உழைப்பை, உன்னுடைய வருமானங்களை, உன்னுடைய சொத்துக்களை, உன்னுடைய எல்லா மகிழ்ச்சிகளையும், உன்னுடைய எல்லா வீட்டில் இருக்கிற சமாதானத்தையும் அது திருடி என்னோடு கூட இருக்கிற உறவுகளை உன்னிடமிருந்து பிரித்து உன்னை என்னிடமிருந்து தனிமைப்படுத்துகிற இந்த அசீரியன் ஆவிகளை இன்றைய தினத்தில் நான் அதை முறியடிப்பேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் இந்த அசீரியன் ஆவியில நீங்க கட்டப்பட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தை, நீங்க தேவனோடு கூட இருக்கிற உறவை துண்டிக்கிற மாதிரி இன்றைய தினத்துல உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில பிசாசன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனா அது உங்கள் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு பெரிய ஒரு அவல நிலைக்கு ஒரு காரணமா இருக்கிறது. இப்போ நம்ம நடந்து போயிட்டே இருக்கோம், அந்த இடத்துல ஒரு குழி இருக்கு. ஆனா அந்த குழி நம்ம கண்ணுக்கு மறைக்கப்பட்டு இருக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், நேரா நடந்து போயிட்டே தான் இருப்போம். அந்த இடத்துல குழி இருக்குங்கிறது தெரியாது. புதர் தோண்டி வச்சிருப்பாங்க மிருகங்கள் உலகத்துக்கு, அப்போ அதை மூடி வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம போய் என்ன பண்ணுவோம், காலை வச்சோம்னா விழுந்துருவோம். அதே போல இன்னைக்கு பிசாசானவன் உங்க வீட்டில உங்க பிள்ளைகளுக்கு விரோதமா, உங்களுக்கு விரோதமாக அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஆனா அந்த செயலை துளி கூட அறியாதவர்களுக்கு கண்கள் மூடப்பட்டிருக்கிறது. தேவன் சொல்லுகிறார், உங்கள் கண்களை திறக்கும்படியாக நான் இந்த நாட்களிலே உங்கள் மத்தியிலே இடைபடுவேன். ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறீங்களோ, யாரெல்லாம் ஆண்டவரே இந்த அசீரியன் ஆவியிலிருந்து, இந்த ஆண்டவரே இந்த எங்களை கெடுத்து எங்கள் வருமானத்தை பிடுங்கி தேவனோடு கூட இருக்கிற உறவை எங்களிடமிருந்து அறுத்து போடுகிற இந்த பொல்லாத அசீரியன் ஆவியிடமிருந்து எங்களுக்கு நீர் விடுதலை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னு யாரெல்லாம் விரும்புறீங்களோ ஆண்டவர் இந்த நாட்களில ஒரு ஜெயத்தை தருவார். நான் ஆராதிச்சிட்டு இருக்கும் போது ஆண்டவர் 2 வார்த்தை பேசினார். உன்னை மறைத்து நான் வெளிப்படுவேன் மகளே. இன்னொரு வார்த்தை சொன்னார், இங்க இருக்கிற அநேகருடைய நுகங்களை நான் முறிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு கடன் என்கிற நுகம், ஏழ்மை, பாரங்கள், நிந்தைகள், வருத்தங்கள், சுமைகள், கைவிடப்பட்ட நிலைமைகள், தேவனோடு கூட இல்லாத ஒரு உறவுகள், ஜெபிக்க முடியாத ஒரு நேரம், பைபிள் வாசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, தேவன் நம்ம மீது வைத்திருக்கிற திட்டங்களை அறிய முடியாத ஒரு காரியங்கள், இது எல்லாமே நுகங்கள் தான். அவரை விட்டு பிரிக்கிற எந்த காரியமா இருந்தாலும் அது நுகங்கள் தான். ஒரு மாட்டுக்கு எப்படி மேல இந்த ஒரு கட்டை மாதிரி போட்டுதானே அதை வண்டியில வச்சு இழுத்துட்டு போவாங்க. அதே மாதிரி நம்ம மேல நுகங்களை பிசாசானவன் சுமத்தி வச்சிருக்கான். ஆனா அது நமக்கு தெரியல. அது நம்ம குளிஞ்சுக்கிட்டே போறோம். நம்ம மேல அவன் நுகங்களுக்கு மேல நுகங்கள் வச்சுக்கிட்டே போறோம். ஆனா நம்ம அதை குளிஞ்சுக்கிட்டே போறோம். ஆனா நமக்கு அது தெரியல, நம்ம மேல நுகங்கள் இருக்கு. இது முறிக்கப்படணும் ஆண்டவரே, இதுல இருந்து எனக்கு வெளியேறணும் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் இன்னைக்கு விரும்புறாரு. நீங்க ஒவ்வொருத்தரும் இப்படிப்பட்டதான சூழ்நிலையில போயிட்டு இருந்தீங்கன்னா தேவன் உங்களை விடுவிக்கணும்னு விருப்பப்படுறாரு. இன்னைக்கு அநேக கட்டுகளில் இருந்து, அநேக நுகங்களில் இருந்து தேவன் இன்னைக்கு விடுதலை ஆக்கி உங்களை வீட்டுக்கு அனுப்ப சித்தமா இருக்கிறார். அதே வசனத்துல கீழே உள்ள வசனம் பாருங்க, அந்த 26வது வசனத்தை பாருங்க. ஓரேப் கன்மலை அண்டையிலே மீதியானர் வெட்டினது போல சேனைகளின் கர்த்தர் அவன் மேல் ஒரு சவுக்கை எழும்பி வர பண்ணி எகிப்திலே தமது கோலை கடலின் மேல் ஓங்கினது போல் அதை அவன் மேல் ஓங்குவார். ஆமென். அதை அவன் மேல் ஓங்குவார். கடலின் மீது ஓங்கினது போல அதை அவன் மீது ஓங்குவார். பின்னால எகிப்தின் படைகள் பின்னெடுத்து வருகிறது. அவங்கள பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இஸ்ரேல் மக்களை பிடிக்கணும்னு சொல்லி எகிப்தின் படைகள் பின்னால வராங்க. ஆனா முன்பாக ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கடலை பார்த்து உன் செங்கோலை ஓங்கும் போது என்ன ஆகும்னா வழிகள் திறக்கப்படும். அப்ப இன்னைக்கு நீ உன்னுடைய கரத்தை உயர்த்தி தேவனுக்கு நேராக நீ ஆர்ப்பரித்து கெம்பீரிக்க ஆரம்பி. அப்பொழுது உன் முன்பாக இருக்கிற எல்லா செங்கடல்களும், எல்லா எகிப்தின் பாவ ஆவிகளும், எல்லா அசீரியன்களும் எல்லாம் முறியடிக்கப்படும். உன்னை ஆண்டவர் இந்த நாட்களிலே விடுதலையாக்க விரும்புகிறார். நீ விடுதலையாக விரும்பினால் அவர் உன்னை விடுதலையாக்குவார். நீ விரும்பலனா அவர் உன்னை விட்டு
விலகிடுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆராதனையில வந்த வார்த்தை கூட, நீ அவரை தேடினா அவர் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். நீ அவரை மறந்தா அவர் உன் பிள்ளைகளை மறந்துடுவாரு. அவர் உன் பிள்ளைகளை மட்டும் இல்ல, உன் தலைமுறைகளையும் அவர் கைவிட்டுருவாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால ஒரு பயத்தோடு ஒரு நடுக்கத்தோடு அவர் சமூகத்துல வந்து அவர் சொல்றாரு, சீயோன் குமாரத்தியே நீ மகிழ்ந்து களிகூறு, நீ கம்பீரித்து ஆர்ப்பரி அப்படின்னு சொல்றாரு. உடனே நல்ல வாக்குத்தத்தம் வந்துருச்சு, நல்ல வார்த்தை வந்துருச்சு, இப்ப நான் மகிழ்ந்து களிகூற போறேன், கம்பீரித்து ஆர்ப்பரிக்க போறேன். எதற்காக ஆர்ப்பரிக்க போறீங்க? எதற்காக ஆர்ப்பரிக்க போறீங்க? எந்த விஷயத்திற்காக ஆர்ப்பரிக்க போறீங்க? உங்க வாழ்க்கையில என்ன நடந்திருக்கு நீங்க ஆர்ப்பரிக்க போறீங்க? என்ன தெரிஞ்சிருக்கிறீங்க? ஆண்டவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஆவியானவர் உங்க கூட இருந்து என்ன செயல்படுறாரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு உங்களுக்கு என்ன தெரியும்? ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அக்கினி வடிவான மேக ஸ்தம்பமாக கூட இருந்து பாதுகாத்துட்டு இருக்காரு. அது தெரியுமா? அது தெரியுமா? நீ வெளியே போகும்போதோ வரவோ, நீ வீட்டுல இருந்து வெளியில ஏறவோ, நீ வீட்டுக்கு திரும்பி வரவோ உன்னை பாதுகாத்து உன்னை அரவணைத்து உன்னை நடத்தி கொண்டிருக்கிறாரு. அது தெரியுமா? அடுத்த வேலைக்கு உனக்கு உணவு இல்ல, அந்த உணவை முதலே தயார் செய்து உன்னை திருப்தியாய் உண்ண செய்து உன்னை பலப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறாரு. அது தெரியுமா? என்ன தெரியும்? அன்னைக்கு செங்கடலை பிளந்து அந்த ஜனங்களை காப்பாற்றினாரே, அது நம்ம என்னைக்காவது உணர்ந்திருக்கோமா? அது நம்ம ஈஸியா சொல்லிடுறோம், செங்கடலை பிளந்தாரு, இஸ்ரேல் ஜனங்கள் காப்பாற்றப்பட்டாங்க, பின்னால வந்தான் பார்வோன், அவன் எல்லாம் அமிழ்ந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த செங்கலை விளைவதற்கு அந்த ஜனங்களுடைய அர்ப்பணிப்பு என்னவா இருந்திருக்கும்? முன்ன நின்ற மோசையோட அர்ப்பணிப்பு என்னவா இருந்திருக்கும்? அப்ப இன்னைக்கு உன் குடும்பத்துல உன்னை ஒரு மோசையா வைத்திருக்கிறாரே, உன்னை ஒரு எஸ்தராய் வைத்திருக்கிறாரே, உன்னை ஒரு தெபோராய் வைத்திருக்கிறாரே. உன் வீட்டு காரியங்கள் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி நீ கவனமா இருப்பது உனக்கு நல்லவோ? ஹல்லேலூயா. ஏதோ நம்ம வந்தோம், நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டுக்குள்ள வந்தோம், அவ்வளவுதான். எல்லா தெய்வத்தை போல இது ஒரு தெய்வம், அவ்வளவுதான். சண்டே ஆனா சர்ச்சுக்கு போறோம், அவ்வளவுதான். அப்புறம் வீட்டுக்கு வரோம், அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை. உன்னையெல்லாம் ஆண்டவர் மோசையை போல நிறுத்தி இருக்கிறாரு. உன்னையெல்லாம் ஆண்டவர் ஒரு தெய்வத்தை போல, ஒரு எஸ்தரை போல நிறுத்தி இருக்கிறாரு. ஒரு மொட்டைக்காயை போல வச்சிருக்காரு. உன்னுடைய வீட்டுக்காக நீதான் நிற்கணும். எப்படி மோசை கோலை வாங்கி நின்றாரோ அதே போல உன் குடும்பத்துக்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன்னுடைய இன பந்தங்களுக்காக, அவர்களுக்காக உன் கைகளை உயர்த்தி நீதான் ஆண்டவர் மத்தியில ஆண்டவர் சமூகத்துல போய் நீ ஆர்ப்பரித்து கம்பீரித்து பாடும் பொழுது எல்லா செங்கடல்களும் எல்லா எரிகள் கோட்டைகளும் தகர்ந்து விடும். செங்கடல்கள் இரண்டாய் பிளக்கும். நீ அதை செய்யலாம், ஒண்ணுமே ஆகாது, எந்த முகங்களும் முடியாது. ஹல்லேலூயா. படிப்போம் அடுத்த வசனம். அந்நாளில் உன் தோளி நின்று அவன் சுமையும் உன் கழுத்தில் நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் முகம் முறிந்து போம். ஆமென். ஹல்லேலூயா. அபிஷேகத்துல நுகங்கள் முறிந்து போகும். அந்நாளில் உன் தோளி நின்று அவன் சுமையை. இன்னைக்கு யாரோட சுமை நம்ம மேல இருக்கு? உலகத்தின் மனிதனுடைய சுமைகள் நம்ம மேல இருக்கா? இல்லைன்னா உலகத்தின் ஆசைகள், மோகங்கள், எந்த காரியங்கள்ல சுமையா அந்த தோல்ல நீங்க சுமந்துட்டு இருக்கீங்கிறது உங்களுக்கு மாத்திரம் தான் தெரியும். உங்க ஒவ்வொருத்தையும் உங்க இருதயத்துல நீங்க கேள்வி கேளுங்க, ஆண்டவரே இன்னைக்கு நான் எந்த நுகங்களை சுமந்துட்டு இருக்கேன்? எதுல நான் அடிமைத்தனப்பட்டு இருக்கேன்? ஆண்டவர் சொல்றாரு, நீ மோசையை போல உன் கைகளை உயர்த்தி நீ உன் குடும்பத்துக்காக நிக்கும் போது மட்டும்தான் இந்த நுகங்களை நான் முறிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. அனுதினமும் அபிஷேகத்தை நிறைந்து ஜெபிக்கிற பழக்கம் உண்டா? அனுதினமும் அபிஷேகத்துல நிறைந்து காலையில எழுந்தா அபிஷேகத்துல நிறைந்து ஆண்டவரிடம் 1 மணி நேரமாவது ஜெபிக்கிற பழக்கம் உண்டா? நான் உங்கள்ட்ட கொஸ்டினா கேட்கிறேன். யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்க? கை தூக்கலாம். யாரெல்லாம் அதிகாலையில எழும்பி அனுதினமும் அபிஷேகத்துல நிரம்பி அந்த அபிஷேகம், அந்த ஆவியானவர் நம்மளோட கூட இருக்கும் பொழுதுதான் நம்ம வெற்றி காண முடியும். ஆவியானவர் எங்கேயோ அங்கே என்ன உண்டு? விடுதலை உண்டு. ஆவியானவர் நம்மளுக்கு சத்து வெள்ளமோ வரும்பொழுது நமக்கு என்ன பண்ணுவானா? ஆவியானவர் கொடியேற்றுவார். ஹல்லேலூயா. அவர் கொடியை பார்த்து அவன் சத்துரு ஓடியே போயிடுவான். இங்க இருக்கிற கொடி அவரோட, ஆவியானவர கொடி அவருடைய கோட்டைக்குள்ள இருக்கிறா. இங்க நம்ம போக முடியாது.
பார்லிமெண்டத்துக்குள்ள நம்ம போக முடியுமா? போக முடியாதுல, வெளியே வந்துதான் பார்க்க முடியும், அதுவும் ரொம்ப தொலை தூரத்துல இருந்து. அதே போலதான் தேவனுடைய கொடி, அவருடைய ஆவியானுடைய கொடி எங்க இருக்கோ அங்க சத்துரு வந்து நிக்கவே முடியாது. அதனால இன்னைக்கு நம்ம அபிஷேகத்தால நிரப்பப்பட்டு அனுதினமும் ஜெபிப்பது நம்மளுடைய கடமையா இருக்கிறது. நம்மளுடைய குடும்பத்துக்காக நம்ம தினமும் நம்மளுடைய கைகளை உயர்த்தி அவரிடம் நம்ம பல பாடல்களை பாடி ஆர்ப்பரித்து கம்பீரிக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. இது கடைசி காலம். தட்டி கொடுத்து உங்களை தாளாட்டி கொண்டு போகிற காலம் அல்ல. சீக்கிரத்தில் தேவன் வரப்போகிறார், நியாயம் தீர்க்கிறவராய் வரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காதுள்ளவன் இதை கேட்க கடவன் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நீங்க யாரா இருக்கீங்க? சீயோன் குமாரத்தியா இருக்கிறீங்க. சீயோன்னா யாரு? சீயோன்னா யாரு? ஆண்டவருக்கு ஆலயம், தேவனுடைய நகரம், தாவீது நகரம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ சீயோனோட குமாரத்தியா இருக்கீங்க நீங்க. அவர் தங்குகிற ஆலயமா இருக்கிறீங்க. அப்ப அவர் தங்குகிற ஆலயம் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? எப்பொழுதும் அவருடைய ஆலயத்துல என்ன நடந்துட்டு இருக்கு? பரலோகத்துல எப்பொழுதும் ஆர்ப்பரிப்பும் ஜெயகோஷமும் சந்தோஷமான மகிழ்ச்சியான ஸ்தோத்திரங்களும் அங்க ஏறெடுத்துட்டு இருக்காங்க. கரெக்ட் தானே? அதே தான் ஆண்டவர் இங்கேயும் செய்ய சொல்லியிருக்கிறார். நம்ம வீட்லயும் பரலோக ராஜ்யம் எங்க இருக்கு? நம்ம மத்தியில தான் இருக்கு. நம்ம மத்தியில தான் இருக்கு. அப்போ நம்ம அதை செய்யும் பொழுது நம்ம மேல பிசாசனவன் போட்டு வைத்திருக்கிற எல்லா நுகத்தடிகளையும் முறித்து தேவன் நமக்கு விடுதலை தந்து நம்மளை நடத்த போதுமானவராக இருக்கிறார். அதனால இன்னைக்கு நுகங்களை முறிக்க அவர் ரெடியா நம்ம மத்தியில அவர் உலாவிட்டு இருக்கிறாரு. அந்த நுகங்களை எனக்கு நீங்க முறிக்கணுமாப்பா. நான் நிறைய பேர் இருக்கீங்க, நிறைய உள்ளங்கள் இதை சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு இப்ப ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. நான் ஆண்டவரை எழும்பணும்னு நினைக்கிறேன், நான் ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், நான் வேதம் வாசிக்கணும்னு நினைக்கிறேன், நான் தவறாமல் உங்களுடைய பாதையில நடக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் முடியவில்லையப்பா, என்னால முடியல, எனக்கு பலம் நீங்க தான் கொடுக்கணும்னு சொல்லி நீங்க ஆண்டுகிட்ட அங்கலாய்க்கிறீங்க. உங்க ஆத்துமா அங்கலாய்க்கிறது. அந்த ஆத்துமாவின் அங்கலாய்ப்பை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ உண்மையாய் நீ அவரிடம் அங்கலாய்க்கும் போது தேவன் அதை பார்த்து உனக்கு உண்மையாய் பதில் தருவார். உண்மையாக உன்னை அதிலிருந்து விடுவிப்பார். அவர் விடுவிக்கிற தேவன். அவர் நம்மளுடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். நம்முடைய ஒவ்வொரு தொழிலையும் அத்தனை விண்ணப்பங்கள் இருக்கிறது, அத்தனை விண்ணப்பங்கள் இருக்கிறது. நம்ம ஈஸியா நம்முடைய கண்ணீரை வடிச்சிட்டு நம்ம ஈஸியா எழுப்பி போயிடுறோம். ஆனா ஆண்டவர் அந்த கண்ணீர் எல்லாவற்றையும் துருத்தில எடுத்து வைத்து அந்த ஒவ்வொரு கண்ணீர் சொட்டு ஒவ்வொரு துளிகளிலும் எத்தனை விண்ணப்பங்கள், என் மகனுடைய விண்ணப்பங்கள், என் மகனுடைய விண்ணப்பங்கள் இருக்கிறது என்று சொல்லி பார்த்து ஒவ்வொன்றையும் சரி செய்வதற்கு அவர் தேவ தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். இதை எப்பொழுதாவது நினைத்தது உண்டா? நம்ம ஈஸியா சொல்லிடுவோம், என் பாதம் கல்லில் இடபடிக்கு என் கால்களை நீ தேவ தூதர்கள் ஏந்த முடியாது நீ கட்டளையிடுகிறீர் என்று சொல்லி நம்ம சொல்லிடுறோம். அதை நம்ம எப்பமாவது ருசிச்சது உண்டா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படிப்போம். செப்பனியா 3:15. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். கர்த்தர் உன் ஆக்கினைகளை விலக்கி அவர் என்ன பண்ணிருக்காருன்னா கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆமென், ஹல்லேலூயா. யாரெல்லாம் சொல்ல முடியும் கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார்? இன்னைக்கு சிஸ்டர் இத இப்படி பேசிட்டு இருக்காங்களே நினைக்காதீங்க. தேவ ஆவியானவர் வேற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காரு. கண்டிப்பா வசனங்கள் இதைதான் எடுத்துட்டு வந்தேன். ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். முடிவிலே ஆண்டவர் உங்களுக்கு உண்டான பிளஸிங் அவர் கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவரு நம்மளுடைய ஆக்கினைகளை அகற்றி போட்டாராம். நம்ம மேல எத்தனை ஆக்கினைகள், அந்த ஆக்கினைகள் நம்மளை எங்க கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு நம்மளை தயார்படுத்தி வச்சிருந்ததுன்னா நம்மள நரகத்துல கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு. நம்ம தேவனை அறியாத போது இருந்த பொழுது நம்ம எத்தனையோ பாவங்கள், எத்தனையோ அதர்மங்களை நம்ம செஞ்சிருக்கோம். இப்படி கடவுள் பயம் இல்லாமல் எத்தனை பேர் எத்தனை பாவங்களை, எத்தனை பயங்கரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதே போலதான் நம்மளும் ஆண்டவருக்குள்ள வரதுக்கு முன்னக்கூட்டி, ஆண்டவர் நம்மளை ரட்சிப்பதற்கு முன்பாக நம்மளுடைய பாவங்களும் அப்படிதான் இருந்தது.
அநேகருக்கு நம்ம ஒரு உபத்திரவமான ஒரு பாத்திரமாக இருந்தோம், அநேகருக்கு தொல்லையான ஒரு பாத்திரமாக இருந்தோம், அநேகருக்கு லட்சியம் உண்டாக்குகிற ஒரு பாத்திரமாக இருந்தோம், அநேகருடைய வேதனைக்கு ஒரு பாத்திரம் காரணமாய் நாம் இருந்தோம். ஆனால் தேவன் அது எல்லாவற்றிலும் இருந்து அந்த ஆக்கினிகளை நம்மளிடம் இருந்து அகற்றி அந்த பாத்திரம் நம்ம எங்க கொண்டு சேர்க்கிறதா இருந்துச்சா, அந்த நரகத்துல கொண்டு சேர்க்கிறதா. ஆனா ஆண்டவர் அதுல இருந்து நம்மளை விலக்கி நம்மளை என்ன பண்ணார்னா, இஸ்ரவேலின் ஆக்கினிகளை அகற்றி சத்துருவை விளக்கினாராம். எத்தனையோ சத்துருக்கள் நம்மளை விழுங்க பார்த்தார்கள், நம்மளை கர்த்தரிடமிருந்து பிரிக்க பார்த்தார்கள். நம்ம ஆண்டவருக்குள்ள ரட்சிக்கப்பட்டு வந்த பிறகும் நம்ம வீட்டாரே நமக்கு சத்ருவா இருந்தாங்க. இன்னைக்கு அந்த வார்த்தையும் சொன்னாங்க பாஸ்டர். நம்ம வீட்டாரே நம்மளுக்கு சத்ருவா இருந்தாங்க. ஆனா அந்த சத்துருக்களை நம்மிடமிருந்து விலக்கினார். அதுக்கு என்ன பண்ணிருக்காரு? நம்மளுக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. தைரியத்தை கொடுத்திருக்கிறார். தைரியத்தினாலதான் இன்னைக்கு நம்ம அவங்க எல்லாருக்கும் எதிர்த்து நின்று இன்றைய தினத்துல இங்க எல்லாருமே ஆராதனைக்கு அமர்ந்திருக்கிறோம். இவர் யாராவது சொல்ல முடியுமா, நான் ரட்சிப்புக்குள்ள வந்த உடனே எனக்கு எல்லாருமே எங்க வீட்டுல ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க, எல்லாருமே வீட்டுல ஒண்ணு போல ரட்சிக்கப்பட்டு வந்ததெல்லாம் ரொம்ப குறையா பேர் தான் இருப்பாங்க. வீட்டுல முத ரட்சிக்கப்படுறது ஸ்திரீயா தான் இருக்கும், ஆண்கள் கம்மியா தான் இருக்கும். இந்த நாட்கள்ல நமக்கு நம்ம வீட்டாரே சத்ருவா இருப்பாங்க. அந்த சத்துருக்களை விலக்கி தேவன் இனி நீ தீமையை காணாதபடிக்கு நான் உன் நடுவிலே இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்க என்ன தீமைகளை கண்டிருந்தாலும், எவ்வளவு கஷ்டத்துக்குள்ளாக நீங்க போயிருந்தாலும், தேவன் என்ன சொல்றாருன்னா, எசப்பா உங்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொருத்தரையும் பார்த்து நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்க நடுவுல இருக்கேன். சத்துருவா இருந்த ஜனங்களை, சத்துருவா இருந்த பிசாச உங்களிடமிருந்து நான் அகற்றி போட்டேன். இனி நீ தீமையை காண மாட்ட, நீ தீங்க பார்க்க மாட்ட, நான் உன்னோடு கூட இருக்கேன். ஹல்லேலூயா. இந்த பாருங்க, செப்பனியால மேல உள்ள வசனத்தை பார்த்தா, சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூறு. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் உங்களை விடுவிக்க போறாரு. இது இந்த இனி தீங்கை நீ காண மாட்டாய் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மேல அந்த வசனத்துல என்ன சொல்றாருன்னா, நீ முழு இருதயத்தோடும் களிகூற வேண்டும், நீ ஆர்ப்பரி, நீ கம்பீரி அப்படின்றாரு. அடுத்தால என்ன பாயிண்ட் சொல்றாருன்னா, நீ முழு இருதயத்தோடு நீ களிகூற வேண்டும். முழு இருதயம் இருந்தாதான் நம்ம எந்த ஒரு சந்தோஷத்தையுமே அனுபவிக்க முடியும். எந்த ஒரு இடத்துலயுமே நம்ம போய் ஒரு ஃபங்க்ஷன்ல உட்கார்ந்துருக்கோம், எல்லாரும் பேசி சிரிக்கிறாங்க, அந்த இடத்துல நம்மளுடைய இருதயமும் முழுசா அவங்க கூட ஒன்றிணைந்தால் மாத்திரம்தான் நம்மளும் அதை கூட சேர்ந்து சிரிக்க முடியும், சந்தோஷமா அவங்க கூட ஆர்ப்பரிக்க முடியும், அந்த கல்யாண வீட்டுல நம்ம சந்தோஷத்தை பார்க்க முடியும். இல்லைன்னா நம்ம மனசுல 1000 துக்கங்கள், நம்ம வேதனைகள், நம்ம வீட்டுல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நம்ம மனசுல ஓடிட்டு இருக்கும் போது, அங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆர்ப்பரிப்பாங்க, ஆடுவாங்க, கொள்ளுவாங்க. ஏய் வா, நீ ஏன் இப்படி இருக்க, வா. அப்ப அவங்க முன்னால என்ன பண்ணுவோம்? ஓகே, இப்படிதான் நம்ம சிரிப்போம். நம்முடைய சிரிப்பு நம்ம மீறி நம்மளுக்கு ஒரு சிரிப்பு வருங்களா? என்ன சிரிப்பு? சிரிச்சு காட்டுறீங்களா யாராவது? நம்மள மீறி நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது நம்மளே நம்ம மறந்து சிரிப்போம். அப்போ நம்ம ஃபுல்லா அந்த இடத்துல இன்வால்வ்மெண்ட் ஆகும் போது மட்டும்தான் நம்ம அதை சந்தோஷமா அதை ஏற்றுக்கொள்ள முடியும். அதே போல கர்த்தருக்குள்ள நம்ம ஃபுல்லா நம்மளை அர்ப்பணித்து நம்ம அவருக்குள்ள இன்வால்வ்மெண்ட் ஆகதான் நம்ம முழு மனதோடு கூட ஆர்ப்பரித்து மகிழ முடியும். அல்லேலூயா. அவன் நம் மத்தியிலே தீங்கை எடுத்து போட போகிறார், சத்துருக்களை விலக்கி போட போகிறார். அதனால நீ ஆர்ப்பரி, நீ கம்பீரி, நீ அமைதியா இருக்கிற காலம் இல்ல. நீ ஆர்ப்பரிக்கிறத பார்த்து உன் இன பந்தங்கள், சொந்தங்கள் வந்து உன்னை கேட்கணும், எதற்காக இந்த ஆர்ப்பரிப்பு? இப்ப நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்கு, யாரையும் கூப்பிடலனா தூரத்துல இருந்து கேட்பாங்க, என்ன இவங்க வீட்டுல என்ன பாட்டு சத்தமா இருக்கு, என்ன கதை? இவங்க வீட்டுல இப்படி ஃபங்க்ஷன். அதே போல நீ ஆர்ப்பரி, நீ சந்தோஷமா பொழுமனதோடு கழிவுறி அவருக்குள்ளாக. அதை பார்த்து உன் இன பந்தங்கள் வரும், உன்ட்ட உன் குடும்பத்தை ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க. இவ்வளவு சந்தோஷம் இருக்கா? இவ்வளவு ஆர்ப்பரிப்பு இருக்கா? ஐயோ, நாங்க எவ்வளவு நாள் இந்த வேதனையில கிடக்கிறோம், எவ்வளவு நாள் இந்த துக்கத்திலே செத்து மடிந்துட்டு இருக்கோம். எங்களை யார் இதுல இருந்து தூக்கி எடுப்பா? இந்த பாவத்துல இருந்து, இந்த குடி பழக்கத்துல இருந்து, இந்த போதையில இருந்து, இந்த கடன் பிரச்சனையில இருந்து, இந்த நிந்தையில இருந்து, அவமானத்துல இருந்து, இன்னும் எத்தனையோ சொல்லிட்டே போலாம். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிந்தது, அதை நினைச்சு எத்தனை பேர் இன்னைக்கு தண்ணி வடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மீட்பர் இல்ல. அவங்களுக்கு நீ ஆர்ப்பரி, சத்தம் போட ஆர்ப்பரி, நீ மகிழ்ந்திரு அப்படின்னு சொல்வதற்கு யாருமே இல்ல.
ஆனா நமக்கு கிறிஸ்து இயேசு நம்மளோடு கூட இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆவியானவர் நம்மை எப்போதும் நம்மளை எப்போதும் அவர் ஆற்றி தேற்றி அவர் நம்மளை பலப்படுத்தி நடத்திட்டே இருக்காரு. உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் சொல்லி அவர் பலப்படுத்தி நடத்திட்டே இருக்காரு. அவரு அந்த பலத்தை நம்ம உணர்ந்தவர்களாக நம்ம எப்பொழுது முழு மனதோடு கூட அவரை நம்ம ஆர்ப்பரித்து நம்ம கொண்டாடும் பொழுது தேவன் நம் மத்தியில இருக்கிற எல்லா சத்துருக்களையும் எல்லா தீமையும் அகற்றி நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அவர் தருவார். ஆமென், அல்லேலூயா. யோவேல் புஸ்தகத்துல பாருங்க, யோவேல்ல 2 அதுல 23 to 26. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து ஆமென் உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். ஆமென். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென், ஆமென். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிடுவீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கீழே வாக்கு கொடுக்கிறார். சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென், அல்லேலூயா. நீங்க சம்பூர்ணமாய் சாப்பிட்டு நீங்க திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை நீங்க என்ன சொல்வீங்களா? அதிசயமாய் நடத்தி வந்த தேவனுக்கு நீங்க என்ன சொல்வீங்கன்னா அவருடைய நாமத்தை துதிப்பீர்களாம். அப்போ நம்மள அதிசயமாய் இதுவரைக்கும் நடத்திருக்கிறாரு, இனிமேலும் அவர் நடத்த போறாரு. நம்ம கிட்ட எத்தனையோ வெட்டுக்கிளிகள் பச்சை புழுக்கள் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையை சீரழிச்சது. ஆனா அது எல்லாவற்றையும் அது பச்சித்து போட்ட வருஷங்களுக்கு திரும்ப அதற்கு இரட்டாங்கனையாய் நான் உங்களுக்கு பலனை தருவேன் அப்படின்னு சொல்றாரு. யோபுக்கு எப்படி அவன் இழந்தது எல்லாவற்றையும் திருப்பி 2 மடங்கா ஆண்டவர் கொடுத்தாரோ அதே போல ஆண்டவர் 2 மடங்கா அவரு நமக்கு தர போதுமானவராய் இருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணுமா? நம்ம சந்தோஷமா என்ன பண்ணணுமா? துதிக்கணுமா அவரை. சந்தோஷமா என்ன பண்ணணுமா? துதிக்கணுமா. முழு மனதோட என்ன பண்ணணுமா அவரை? முதல்ல என்ன பயன் சொன்ன? முழு மனதோட அவரை நம்ம அவருக்குள்ள மகிழ்ந்து களி கூறணும். 2வது சந்தோஷமா நம்ம துதிக்கணும். பாருங்க, இன்னொரு வசனம் நான் அப்படியே சொல்லி முடிக்கிறேன். அப்போ இப்படி எல்லாம் நம்ம அவருக்குள்ளாக ஆர்ப்பரித்து அவருக்குள்ளாக கம்பீரித்து சத்தமிட்டு கம்பீரித்து ஆர்ப்பரிக்கும் பொழுது முழு மனதோடு கூட நம்ம மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது அவரோடு கூட மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது அப்புறம் சந்தோஷப்பட்டு நம்ம துதிக்கும் பொழுது நம்மளுடைய தேவைகள் நிறைவேறினாலும் நம்ம சந்தோஷப்படணும், நம்மளுடைய தேவைகள் நிறைவேறாட்டினாலும் நம்ம சந்தோஷப்படணும். எப்படின்னா அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடியில் பலனற்று போனாலும் சொல்லி இருக்குல்ல ஒளி. அந்த வசனத்தின்படி நம்மளுடைய தேவைகள் நிறைவேறினாலும் நம்ம துதிக்கணும், நிறைவேறாட்டாலும் நம்ம துதிக்கணும். இருந்தாலும் துதிக்கணும், இல்லைனாலும் துதிக்கணும். எல்லா காலங்களிலும் அவரோடு கூட சார்ந்து வாழ நம்ம கத்துக்கொள்ளணும். ஆமென், அல்லேலூயா. வாழ்விலும் தாழ்விலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு ஒரு நாள் நம்ம பிரேயர் பண்ணி நம்மளுக்கு ஒரு காரியங்கள் நடந்துட்டுனா ஓ இயேசுப்பா என் கூட இருக்காருன்னா ஒரே ஆர்ப்பரிப்போம். அப்பதான் நம்மளுக்கு ஆர்ப்பரிப்பு உண்டாகும், அப்பதான் நம்மளுக்கு கம்பீர சத்தம் உண்டாகும். பெரிய சத்தத்தோட நம்ம சொல்லுவோம், என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரு, எனக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அதே பட்சத்துல நம்ம கேட்டது நமக்கு கிடைக்கல, அது ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா அவர் என் ஜெபத்தை கேட்கல, அவர் என் கூட இல்ல, அவர் என்னை கைவிட்டுட்டாரு, என்னை மறந்துட்டாரு, அப்படி எக்ஸெட்ரா பல வார்த்தைகளை சொல்லி நம்ம ஆண்டவரை தூசிக்க ஆரம்பிச்சிருவோம். நம்மளுக்கு தெரியாது, நம்ம நினைப்போம் நான் ஆண்டவரை தூசிக்கல, ஆனா ஆண்டவரை நம்ம ரொம்ப அவரை திட்ட ஆரம்பிச்சிடுறோம். நம்மள அறியாம ஆனா நல்ல அழகான டீசென்டான வார்த்தைகளை சொல்லி நம்ம அவரை திட்ட ஆரம்பிச்சிடுறோம். என்னை பார்க்கல, நீங்க உங்களுக்கு கண்ணு இல்ல, உங்களுக்கு காது இல்ல, உங்களுக்கு மூக்கு இல்ல, அநேகவர் சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்க. ஆண்டவரை பார்த்து நம்ம அந்த கேள்விகளை நம்ம கேட்கறது உண்டு. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ மன மகிழ்ச்சியோடு நீ ஆர்ப்பரித்து கம்பீரி, நீ மன மகிழ்ச்சி, நீ முழு மனதோடு நீ கழிவுறு, நீ எப்போதும் சந்தோஷமா துதிச்சுட்டே இரு. அப்போ நான் வாழ்க்கையில என்னென்ன செய்வேன் அதை மட்டும் நான் சொல்றேன். நான் உன் வாழ்க்கையில என்னென்ன செய்வேன் அப்படின்னா ஏசாயா புஸ்தகம் ஏசாயால 8:18 இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்திலே வாசமா இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோமே. ஆமென், அல்லேலூயா. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்திலே வாசமா இருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோமா. இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் நமக்கு மாறணுமா இல்லையா? யாருக்கும் மாறணுங்கிற முகமே தெரிய மாட்டேங்க.
நம்ம மாறணும். நம்மளுடைய வாழ்க்கை தரங்கள் மாறணும், நம்மளுடைய பாடுகள் மாறணும், நம்ம கண்ணீர்கள் துடைக்கப்படணும். நம்ம இப்ப இருக்கிறத மாதிரி இல்ல, இனிமேல் நம்முடைய வாழ்க்கை உயர்வான இடங்களுக்கு போகணும், நம்முடைய கால்கள் உயர் ஸ்தலங்களில நடக்கணும். அப்படிப்பட்டதான ஒரு வெறியான ஒரு வெறித்தனமான ஒரு ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பத்தையும் ஒரு வேண்டுதலை வைத்து நம்ம எப்பொழுதும் அவரை நோக்கி கம்பீரித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவன் இதை எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். உன்னை மாத்திரமல்ல, உன் பிள்ளைகளும் அந்த இஸ்ரவேலுக்கு உண்டாகும் அடையாளங்களும் அற்புதத்தையும் செய்து மகிழச் செய்வாராம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால எல்லாருமே ஆண்டவரை எப்பவுமே அவரை நோக்கி பாக்குறத விடாதீங்க. அவரை பார்த்து எப்போதும் சந்தோஷப்பட்டு கம்பீரிக்கிறத விடாதீங்க. எப்போதும் அவருக்குள்ள மன மகிழ்ச்சியோடு முழு மனதோடு கூட அவருக்குள்ளாக மகிழ்ந்து களி கூறுங்க. அவரை எப்பொழுதும் சந்தோஷமா துதிக்க கத்துக்கோங்க, சந்தோஷமா துதிக்க கத்துக்கோங்க. சங்கீதம் கடைசி ஒரு வார்த்தை மட்டும் உங்களை நான் பிளஸ் பண்றதுக்காக அந்த வார்த்தை சொல்றேன். அந்த வார்த்தையை சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். சங்கீதம் 92 அதுல 4. ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய செய்கைகளினால் நீர் என்னை மகிழ்ச்சியாக்கினீர், உம்முடைய கரத்தின் கிரியைகளினால் நான் ஆனந்த சத்தமிடுவேன். இது ஒவ்வொருடைய குடும்பத்துக்கும் இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சொல்ல சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. வரும் நாட்களிலே அவருடைய செயல்களினாலே நீங்க என்ன ஆவீங்கன்னா மகிழ்ச்சி ஆவீங்களாம். மகிழ்ச்சியா ஆர்ப்பரிப்பீங்க, மகிழ்ச்சியா கம்பீரிப்பீங்க, மகிழ்ச்சியா அவரை நீங்க துதிப்பீர்கள். அவர் என்ன பண்ணுவார்னா அவருடைய கையின் கிரியைகளினால் உங்களுக்கு என்ன உண்டாக்குவாரா, நீங்க சந்தோஷமா ஆனந்த சத்தமிடுவேன். என்ன போட போறீங்களா, ஆனந்த சத்தம் போட போறீங்களா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் நம்ம ஆனந்த சத்தமிட போகிறோம், கம்பீரமாய் ஆர்ப்பரிக்க போகிறோம், அவருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் துதிக்க போகிறோம். அவர் எதுக்காக நம்ம இதெல்லாம் செய்ய போகிறோம்னா அவரு நம்மள எல்லா விதமான பிசாசின் கட்டுகளில் இருந்தும் பாவங்களில் இருந்தும் சாபங்களில் இருந்தும் அசீரியனுடைய எல்லா விதமான அந்த வல்லமைகளிடமிருந்தும் நம்மளை ஆண்டவர் மீட்டெடுத்திருக்கிறாரு. நம்மளுடைய ஆக்கினிகளை நம்மள இருந்து அகற்றி போட்டிருக்கிறாரு. நம்மளுடைய பாவங்களை எல்லாவற்றையும் தூக்கி அவருடைய முதுகு பின்னால எரிஞ்சிட்டாரு. நம்ம கூட அப்பப்போ நம்மளுடைய பாவங்களை யோசிச்சு அழுறது உண்டு. ஆண்டவரே, நான் அன்னைக்கு அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், அவர் மன்னிச்சு முதுகு பின்னால தூக்கி போட்டமா, நீ அதை பத்தி ஏன் பேசிட்டு இருக்க அப்படின்னு தான் ஆண்டவர் நம்மளை பத்தி கேட்பாரு. அப்போ அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்மளுக்கு செஞ்சிருக்கிறாரு. அதை நினைச்சு நம்ம என்ன பண்ணணுமா, என்ன பண்ணணும்? இப்ப நீங்களே சொல்லுங்க, என்ன பண்ணணும்? சத்தமோடு சொல்லலாம். என்ன பண்ணணும்? சத்தமிட்டு என்ன பண்ணணுமா? கம்பீரிக்கணும். இவர்தான் சத்தமா? சத்தமிட்டு கம்பீரிக்கணும். சொல்லலாமே, உங்க மனசை நீங்க விட்டு கொடுக்கலாமே. முகங்கள் முடியணும் ஆசைப்படுறீங்களா? ஆசைப்படுறீங்கன்னா மனசை விட்டு கொடுத்து சத்தமோட்டு சொல்லுங்க. கம்பீரிக்கணும். நான் சத்தமோட்டு ஆர்ப்பரிக்கணும். அப்பா, நான் கம்பீரிக்கணும். ஏன்னா என் வாழ்க்கையில நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். இப்ப வரைக்கும் நீங்க அநேக நன்மைகளை செஞ்சிருக்கீங்க, இனியும் செய்ய போறீங்க. இதுக்கு முன்னையும் செஞ்சீங்க, இப்பவும் செஞ்சுட்டு இருக்கீங்க. இனியும் என் வாழ்க்கையில அநேக நன்மைகளையும் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் என் வாழ்க்கையில நீ வைத்திருக்கிறேன். அதற்காக நான் எப்போதும் உண்மை கம்பீரித்து பாடுவேன். அதனால சொல்றாரு, சீயோன் குமாரத்தியே நீ, அந்த வசனத்தை படிங்க. சீயோன் குமாரத்தியே முதல்ல படிச்ச வசனத்தை படிங்க. ஆமென். சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் என்னவா இருக்கிறாரா? உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். உங்க நடுவுல கிறிஸ்து இயேசு மாத்திரம்தான் பெரியவராய் இருந்து உங்களுடைய எல்லா காரியங்களையும் முன் நின்று செய்ய முடியும். வர யாரும் நமக்கு பெரியவங்களா நம்ம வாழ்க்கையில வரவே முடியாது. எல்லாருமே பாதியிலே விட்டுட்டு போற மனுஷங்க. நாசில சுவாசம் மனுஷனை நம்பாத சொல்லியிருக்காரு. அவனை நீ நம்பாத, நீ உன் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்த அவர் மேலேயே நீ எப்போ அவரோட நீ சார்ந்திரு. அவர்தான் உன் நடுவுல பெரியவரா இருக்காரு. எவ்வளவு பெரியவர்! இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் நம் மத்தியில இருக்கிறார். அவர் எவ்வளவு பெரியவர்! நம்ம எப்படி ஆர்ப்பரிக்கணும் அவரை நினைத்து. ஹல்லேலூயா. பாருங்க, யோசிச்சு பாருங்க. கடலுக்கு எல்லையை போடலன்னா அந்த கடல் இன்னைக்கு நம்மள வந்து மூழ்கி நம்மள எல்லாத்தையும் முடிச்சிருக்கோம். ஒவ்வொன்றுக்கும் அவர் கட்டளை கொடுத்து வச்சிருக்கிறாரு. மேல இருக்கிற நட்சத்திரங்களுக்கு அவர் கட்டளை கொடுக்கலன்னா அது கீழே விழுந்து முற்றிலும் முடிந்து போயிருக்கும். நம்மளை எவ்வளவு அழகா பாதுகாத்துட்டு இருக்காரு. அவர் படைச்ச அந்த பிரம்மாண்டம், அந்த பிரம்மாண்டத்துக்கு முன்னால நம்ம யாருமே ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு முன்பாக அந்த சூரியனுக்கு முன்னாடி வெளியில போய் நிக்க முடியுமா கொஞ்ச நேரம்? அதை எதிர்த்து பார்த்து அப்படியே முகம்
அருகே நம்ம ஓடி வந்துருவோம் முடியல அப்படின்னு சொல்லி. எத்தனை பேர் வெயில் தாங்க முடியாம எத்தனை வர ஒவ்வொரு வருஷத்துலயும் சாகுறாங்க. வெப்பம் அதிகமா இருந்ததுனால செத்துட்டாங்கன்னு சொல்லி எத்தனை பேர் சாகுறாங்க. அது எத்தனையோ கிலோமீட்டர் தள்ளி இருக்கு அந்த சூரியன். அந்த வெப்பத்தின் நிலையை அவங்களால தாங்க முடியல. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்டதான ஒரு மகத்துவமான ஒரு பிரம்மாண்டமான படைப்பை படைத்து வைத்துட்டு அதை எல்லாத்தையும் நமக்கு கீழ்ப்படுத்தி வைத்திருக்கிறாரு. நமக்கு கீழ்ப்படுத்தி வச்சு நமக்கு எந்த இதுக்கும் நம்ம யோகியே கிடையாது. அவர் வந்தா மட்டும்தான் நம்மளால எதுவுமே செய்ய முடியும். நம்ம இன்னைக்கு நைட்டு தூங்குறோமா காலையில எந்திக்கிறது அவரால மட்டும்தான். அவர் நம்ம கண்கள் திறக்கலன்னா அவ்வளவுதான் முடிஞ்சது. இப்படிப்பட்ட மனுஷனுக்கு இவ்வளவு மகிமை இவ்வளவு கனத்தை கொடுத்து வச்சிருக்காரு. அவரை நினைச்சு நம்ம துதிக்க வேண்டாமா? அவர் நம்ம மத்தியில பெரியவரா இருக்கிறாரு. அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து உங்களை பலப்படுத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.